கான்னு 2024 ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு திரைப்படம் வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைம் வீடியோஸில் வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஒரு சூப்பரான படம். இந்த படம் தெலுங்குல ரிலீஸ் ஆன அப்பவுமே ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்ததுனால நான் அப்பவுமே செக் அவுட் பண்ணேன். தமிழ் டப்பிங்ல இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். பட் இப்போ தமிழ் டப்பிங் வந்துருச்சு. தமிழ் டப்பிங்குமே ரொம்ப அருமையாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த படத்தோட கதை தான். அதுலேயுமே படத்தோட கிளைமேக்ஸ் வரும்போது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது சூப்பராக இருக்கும். படம் ஆரம்பிக்கும் போது இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு நார்மலான மூவி மாதிரி இருக்க போகிறது இல்லை அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த கிளைமேக்ஸ் வந்து கண்டிப்பாக யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரி, படத்தோட கதை தான் என்ன அப்படின்னா, படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே வந்து ஒரு கருப்பு உடை போட்ட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை நம்ம ஹீரோவா சாக்கு பையில் அடைச்சி ஒரு இருட்டு அறைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு போகிறாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம வெளியே வரக்கூடிய ஹீரோ நம்ம எங்கே மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் தெரில, அவருக்கு அவரோட பேருமே தெரில. இப்படி தன்னைத்தானே யாருன்னு தெரியாம குழம்பி போயிருக்கக்கூடிய ஹீரோவை ஒரு மிஸ்டீரியஸான ஆள் வந்து ஹீரோவை இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி, அதாவது இன்ட்ராகேட் பண்றான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் மாதிரியான ஒரு கிளாக் வச்சிருக்காரு. அந்த கிளாக்கை வச்சு இதுக்கு முன்னால என்ன நடந்துச்சு, என்ன தப்பு பண்ணிட்டு இங்க இருக்கு அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்துறாரு. அப்படி ஹீரோ என்ன தப்பு பண்ணாரு, இப்போ எதுக்காக இந்த அறைக்குள்ள மாட்டிட்டு இருக்காரு, இப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த மிஸ்டீரியஸான ஆள் யாரு, இதுக்கான பதில் தான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ். ரொம்ப சூப்பரான ஒரு கிளைமேக்ஸுங்க. அகைன் சொல்றேன், இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரும்போது இது ஒரு சூப்பரான ஒரு படம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பா உங்க எல்லாருமே கிடைக்கும். படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து அந்த மிஸ்டீரியஸான ஆள் யாரு, இவர் எந்த ரூமுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே பதில் தெரியாம ஆரம்பிக்கக்கூடிய படம் தான். ஸோ கதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்மேனா ஆரம்பிக்கக்கூடிய கதை வந்து ஒரு சிம்பிளான கதை மாதிரி தான் போகும். போக போக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடந்திருக்கும், எதுக்காக இங்கே மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு மிஸ்டரியை கண்டிப்பாக உண்டாக்கியிருந்தாங்க. படத்துல அந்த மிஸ்டீரியஸான ஆள் முகத்தை கலத்துனதுக்கு அப்புறம் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்களை உண்டாக்குவாங்க. அதுக்கான பதிலை வந்து கிளைமேக்ஸ்ல சொல்லும் போது தான் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடிய ஒவ்வொரு சீனோட இம்பார்ட்டன்ட். இன்னமும் சொல்றேன், அந்த சாக்கு பையில இருந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு உள்ள வச்சுட்டு போவாங்க நல்லா. ஸோ அதுல இருந்து அந்த வெளியே வரக்கூடிய சீனுக்கே ஒரு 100 மீனிங் இருக்குங்க. அதை நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ கடைசி வந்து பார்த்தோன்னா தான் தெரியும் இது கருவறை அப்படின்னு. ஸோ அந்த இருட்டு ரூமுக்குள்ள நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ணாரோ அதை திருப்பி உட்காந்து பார்க்கும்போது தான் இந்த படத்துல என்னென்ன விஷயங்களை அழகா டேரக்டர் முதலே கன்வே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால இந்த படத்தை கண்டிப்பா 2 டைம் பார்த்தா தான் இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு படமா உங்களுக்கு தெரியும்னு சொல்லுவேன். பெர்ஃபார்மன்ஸ்ல படத்தில் நடிச்சிருக்க ஹீரோ ஹீரோயின்னு சொல்லி எல்லா கேரக்டர்ஸுமே எடுத்துக்கிட்ட ரோல சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்டிகுலராக அந்த மிஸ்டீரியஸான ஆள் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தையே காட்டாம பெர்ஃபார்ம் பண்ணுவார் பாருங்க. அந்த சிரிக்கிற போர்ஷன்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாரு. டெக்னிக்கலி செம சவுண்டான படம். ஸோ இந்த படத்தோட கதைக்காவே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸ் கண்டிப்பாக உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. வெல் மேல் ரைட்டிங் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க.